அந்த சமுதாயத்திலிருந்து நல்லடியார்களை தனியாக பிரிப்பதற்காக ஒரு சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். قال من انصاري الى الله, ஒரே வார்த்தை கேட்டார், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்வுக்கு உதவியாளராக மாறக்கூடியவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்த ஹவாரியூன்கள் சொன்னார்கள், قال ஹவாரியூன நஹனு அன்சாருல்லாஹ் ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் இருக்கிறோம். ரூல்ல மாறுங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக. ஏன் தெரியுமா? ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்கிறோம், அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த உதவியாளர்களாக மாறினார்கள் என்றால் நாமும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் பணி செய்யக்கூடியவர்களாக. தொழுகைக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மார்க்கத்தின் பணிகள் செய்வோம், தொழுகையும் அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்திற்காக அழைப்பாளர்களாக அழைப்பு பணி என்று வந்துவிட்டால் அதற்கும் தீவிரமான முயற்சி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய இறையில்ல பணிகள் என்று வந்துவிட்டால் அதற்கும் தொய்வில்லாமல் பணி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீணாக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்காக என்று பாதையிலிருந்து ஒரு கற்களை நீங்கள் ஓரமாக எடுத்து போட்டாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறக்கவே மாட்டான். அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய தியாகங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த ஜுமாவுடைய நாள் என்ற ஒரு அறிவிப்பு, அதாவது கோவை மாவட்டத்தில் குடிமத்தூர் பகுதியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். நிறைய இளைய சமுதாய மக்கள் போதையில் அடிமையாகி ஆபாசங்களுக்கு அடிமையாகி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் சேர்த்து அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வருவதற்காக நம்முடைய ஜம்யா முடிவு செய்து அதற்கு அங்கு 61 சென்ட் இடம் வாங்கப்பட்டது. இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட 1,98,00,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்ததன் காரணமாக 1,28,00,000 20 லட்சம் என்பது நமக்கு கிடைத்து விட்டது. இன்னும் 78 லட்சம் பொருளாதாரம் இந்த இடத்தை கிரயம் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அந்த இடத்திற்காக, இந்த மார்க்க பணிக்காக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் வெறுமனே தர வேண்டாம். அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் உங்களிடத்தில் பொருளாதாரத்தை கேட்கிறார். எப்படி? கடனாக. வட்டி நமக்கு ஹராம், அல்லாஹ்வுக்கு ஹலால். அவ்வளவுதான். வட்டி நமக்கு ஹராம், அல்லாஹ்வுக்கு ஹலால். நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்காக பெருக்கி தருகிறார். அன்ஃபிகும் யுன்ஃபிகும், நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்திற்காக கொடுங்கள். இது சாதாரண ஒரு கல்வி நிலையம் கிடையாது. மிகப்பெரிய ஸ்தாபனமாக உருவாக்கி மார்க்க கல்வியோடு உலக கல்வி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும்.